ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டுமே டான்ஸ் ஆடி 5 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கின நடிகைகள் யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சமந்தா அவர்கள். இவங்க புஷ்பா படத்துல ஊவன்டா பாட்டுல டான்ஸ் ஆடினதுக்கு 5 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்கிறாங்க. படத்துடைய நாயகியான ரஷ்மிகாவை விட சமந்தாக்கு அதிகமான சம்பளம் கொடுத்திருக்காங்க. அடுத்தது தமன்னா அவர்கள். இவங்க ஆஜ்கி ராத் பாட்டுல டான்ஸ் ஆடினதுக்கு 1 கோடி சம்பளம் வாங்கியிருந்தாங்க. அதே டயத்துல ஜெயிலர் படத்துல காவாலா பாட்டுல சில காட்சிகள் மட்டுமே வந்து 3 கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க. அடுத்தது நோரா அவர்கள். பாலிவுட் படங்கள்ல பாடல்கள்ல மட்டுமே வந்து நடனமாடி பிரபலமானவங்க தான் நோரா அவர்கள். இவங்க ஒரு பாடலுக்கு 50 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குவாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்தது மலைக்கா அரோரா அவர்கள். இவங்க ஒரு பாடலுக்கு மட்டுமே டான்ஸ் ஆடுறதுக்கு 1 கோடியில இருந்து 2 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. தபாங் படத்துல முன்னி பத்னாம்ன்ற பாடல்ல டான்ஸ் ஆனதுக்கு 2 கோடி வாங்கியிருக்காங்க. அடுத்தது ஊர்வசி ரவுடேலா அவர்கள். வால்டர் வீரையா படத்துல பாஸ் பார்ட்டின்ற பாட்டுக்கு டான்ஸ் ஆனதுக்கு இவங்க 2 கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க. அடுத்தது தீபிகா படுகோன். பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆன தீபிகா படுகோன் படத்துல வர்ற ஒரு பாடலுக்கு மட்டுமே டான்ஸ் ஆடுறதுக்கு 1 கோடியில இருந்து 2 கோடி வரைக்கும் சம்பளம் கேட்டிருக்காங்க. அம்மாருதம்ன்ற பாடலுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு இவங்க 1.5 கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க. அடுத்தது நடிகை சன்னி லியோனி அவர்கள். இவங்க ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு கோடிகள்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. லைலா மே லைலா பாடல்ல டான்ஸ் ஆடுறதுக்கு இவங்க 2 கோடியில இருந்து 3 கோடி சம்பளம் வாங்கினதா சொல்லப்படுது.